பொதுமக்களுக்கு வழங்கப்படும் உணவுப் பொருட்கள் இருக்கும் இடம் பெரும்பாலும் சுகாதாரமற்ற சூழலிலேயே இருப்பதாக விமர்சனங்கள் எழுகின்றன. இந்த பின்னணியில் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யும் இடத்தின் சுகாதாரத்தை பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. காய்கறி சந்தையா அல்லது குப்பை மேடா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தும் நிலையில் இருக்கும் இந்த பகுதிதான் சென்னை திருவான்மையூர் பகுதியில் அமைந்துள்ள மருதீஸ்வரர் கோவிலின் கீழ் செயல்படும் காய்கறி சந்தை. சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் உள்ள காய்கறி சந்தைகளில் இது போன்ற பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக கோயம்பேடு காய்கறி சந்தை உள்ளிட்ட பெரிய சந்தைகள் கூட காய்கறி கழிவுகள் முறையாக சேகரிக்கப்படாமல் துர்நாற்றம் வீசும் நிலைமையை உருவாக்கி வருகிறது. திருவான்மையூர் பகுதியில் அமைந்துள்ள இந்து அறநிலையத்துறை மருதீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் 2000 ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த காய்கறி சந்தை 25 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. ஆனால் ஆரம்பத்திலிருந்தே அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர். முதன்மையாக வியாபாரிகளுக்கு முறையான கழிப்பிட வசதிகளும் காய்கறி கொண்டு வரும் வாகனங்களுக்கு போக்குவரத்து வசதிகளும் இல்லை. காய்கறி கழிவுகளை தக்க இடத்தில் சேகரிக்க இயலாமல் சந்தை முழுவதும் காய்கறி கழிவுகள் சிதறி இருக்கிறது. மேலும் சந்தை நுழைவாயிலில் மழைநீர் சாக்கடை போன்று தேங்கி உள்ளது. அந்த தேங்கலில் காய்கறி கழிவுகள் கலந்து மீண்டும் துர்நாற்றமும் நோய் பரவல் அபாயமும் அதிகரித்து வருவதாக வியாபாரிகள் மற்றும் மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். முன்ன ஃபஸ்ட்டு மார்க்கெட் குப்பை மட்டும் தான் இருக்கும். அதனால் அப்போ இந்த அளவுக்கு மோசமாக இருந்தது கிடையாது. இப்போ எப்போலேருந்து இவங்க வெளில இருந்து கொண்டு கொட்ட ஆரம்பித்தாங்களோ அப்போ இந்த இதில் தான் இருக்குது. நிறைய வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. ஸோ இதே தான் ரிப்பீட் பண்ணிகிட்ருக்காங்க. வெளியே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அது இதுன்னு இந்த மாதிரி வண்டி, இந்த சின்ன சின்ன வண்டிங்கள்லாம் வருது தெரியுமா, அந்த வண்டிங்கள்லாம் கொண்டு இங்கே கொட்டிடுறாங்க. ஸோ அதனால் மழை பெஞ்சாலும் தண்ணி போக கூட வழி இல்லாமல் அப்படியே இதாகிடுது. இது மூலியமாக மலேரியா அது இதுன்னு நானே நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன். வருஷத்துக்கு 2 வாட்டி 3 வாட்டிலாம் மலேரியா நானே நிறைய வாட்டி பாதிக்கப்பட்டிருக்கேன். இத்துடன் சந்தையில் பழைய வாகனங்கள் நிறுத்தப்பட்டு குப்பை மேடாகவே காட்சியளிக்கிறது. இந்த கழிவுகளும் பிற பகுதிகளிலிருந்து கொண்டு வரப்படும் கழிவுகளும் சேர்ந்து காய்கறி சந்தையை முழுவதும் குப்பை தொட்டியாக மாற்றியுள்ளன. அதனால் காய்கறி சந்தையில் கொசுக்கள் அதிகரித்து டெங்கு, மலேரியா போன்ற நோய்கள் பரவும் அபாயம் இருப்பதாக அந்த பகுதி மக்களும் வியாபாரிகளும் வேதனை தெரிவிக்கின்றனர். இது க்ளீன் கார்பரேஷன்லேருந்து வரவங்க குப்பையை அள்ளி இந்த பக்கமாக போடுறாங்க. அது சரியாக க்ளீன் பண்ணுறதே கிடையாது. இந்த இடத்துல நாங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணியும் பார்த்தாச்சு. அப்பயே க்ளீன் பண்ணுற மாதிரி யாருமே வரதே இல்லை. அது வாட்டி தேங்கி நிற்குது. அப்புறம் கார்பரேஷன் நிறைய வாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். இந்த மாடை அவுத்து விடாதீங்கன்னு சொல்லி பெட்டிஷனும் கொடுத்தாச்சு. இவங்க மறுபடியும் இந்த மாடை அவுத்து வராங்க. நாங்கள் டெய்லியும் விரட்டிட்டு இருக்கோம். அப்பயும் ஒன்றும் ஆக்ஷன் எடுத்த மாதிரி எதுவுமே இல்லை. இது குறித்து மாநகராட்சியிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என புகார் தெரிவிக்கின்றனர். இதனால் வியாபாரிகள் மற்றும் அந்த பகுதி மக்கள் காய்கறி கழிவுகளையும் மற்ற குப்பைகளையும் அகற்ற வேண்டும் என்றும் மற்ற பகுதிகளிலிருந்து கழிவுகளை கொண்டு வந்து இந்த சந்தையில் சேகரிக்க அனுமதிக்க கூடாது என்றும் வலியுறுத்துகிறார்கள். சென்னை திருவான்மையூர் காய்கறி சந்தையில் தொடர்ந்து வியாபாரிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். குறிப்பாக பார்த்தோமென்றால் இந்த திருவான்மையூர் பகுதியில் பல்வேறு இடங்களில் கொட்டப்படும் கழிவுகள் முழுவதுமே இந்த காய்கறி சந்தையில் கொட்டப்படுவதால் பல்வேறு இடங்களில் துர்நாற்றம் வீசுவதாகவும் இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாக அவர்கள் குற்றச்சாட்டும் இருக்கின்றனர். இது மட்டுமல்லாமல் வியாபாரிகளுக்கு 2 மாதங்களுக்கு ஒரு முறை டெங்கு, மலேரியா போன்ற நோய் தொற்று பரவுவதால் இந்த இடத்தை உடனடியாக சரி செய்ய வேண்டும் எனவும் இதற்கு பிறகு இந்த இடத்தில் பல்வேறு இடங்களில் கொட்டப்படும் கழிவுகளை இந்த காய்கறி சந்தைக்குள் கொட்டாமல் தூய்மையாக வைக்க வேண்டும் என மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தொடர்ந்து இந்த வியாபாரிகள் ஒரு கோரிக்கையாக வைத்துள்ளனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கலைவாணனுடன் செய்தியாளர் லட்சுமணன் பழனி, சென்னை.